மகா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 9:13 வசனத்தில் 6ஆம் தூதனுடைய எக்காலத்தை குறித்து நாம் பார்ப்போம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதிய பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தில் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று ஒரு சத்தத்தை கேட்டார். இந்த ஐப்ராத் என்னும் நதி ஆதியாகமம் 2:14 சொல்லப்பட்டிருக்கு. ஏதேனில் உள்ள 4 ஆறுகளில் ஒன்று, 4 நதிகளில் இதுவும் ஒன்று. இது செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. ஆதியாகமம் 15:18 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லையின் ஒரு பகுதி ஆபிரகாமுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதியை குறித்து இது நினைப்பூட்டுகிறது. இந்த எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதன் ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல யோவான் கேட்டார். அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களையும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். இந்த 4 தூதர்களும் ஐப்ராத் என்னும் நதி அண்டையில கட்டி வைக்கப்பட்டிருந்தவர்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் அப்போஸ்தலனாகிய யோவான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமும் மார்க்கவசங்களை உடையவர்களுமாயிருந்தார்கள். அக்கினி, புகை, கந்தகம் மூன்றும் அதிநவீனமான போர் ஆயுதங்களை, அதாவது நியூக்ளியர் வெப்பன், மிசைல்ஸ் அண்ட் டிஜிட்டல், அந்த போர் ஆயுதங்களை குறிக்கிறது. குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தது. அவைகளுடைய வாய்களிலிருந்து கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. இந்த 4 தூதர்களும் விடுவிக்கப்பட்டதன் நோக்கம் 1/3 மனுஷரில் 1/3 கொல்லப்பட வேண்டும். இந்த குதிரைகளுடைய வாய்களிலிருந்து, குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகள், அவைகளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் 3 மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். இந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருந்தது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாகவும் தலைகள் உள்ளவைகளுமா இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளும் ஆகியிருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலைபாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இந்த கடைசியாய் கர்த்தர் கொடுக்கிறதான அந்த நியாய தீர்ப்புகள் இன்னும் ஒரு முறை கூட கர்த்தர் நம்மை அவருடைய மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு நமக்கு கொடுக்கிறார். ஆனால் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ வேதனைகளையும் ஆபத்துகளையும் பயங்கரமான நியாய தீர்ப்பையும் பார்த்த ஜனங்கள், வாதைகளுக்கு தப்பி கொல்லப்படாத மற்ற ஜனங்கள், பொன், வெள்ளி, செங்கல், மரம் என்பவைகளால் செய்யப்பட்ட காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாத விக்கிரகங்களை வணங்குறபடியால் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கோபம் கொண்டு, அவர் என்னை தவிர வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னுடைய மகிமை வேற யாருக்கும் கொடேன் என்று சொல்லுகிறபடியால் நியாய தீர்ப்புகளையும் எல்லாவற்றையும் கண்ட ஜனங்கள் இன்னும் அவர் பக்கமாய் மனம் திரும்பவில்லை என்றால் அதிக ஆக்கினைக்குட்பட்டவர்களாவோம். அன்பானவர்களே, கர்த்தரிடம் திரும்புவோம். தேவனாகிய கர்த்தர் தவிர வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவருடைய மகிமையை கர்த்தர் ஒரு நாளும் விக்கிரகங்களுக்கு கொடுக்க விடமாட்டார். அவர் அனுமதிப்பதில்லை. ஆயத்தப்படுவோம். தேவனாகிய கர்த்தருடைய வருகைக்கு மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.